இன்றைய தினம் சிறகடிக்கும் ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா விஜயாவும் மனோஜும் அவார்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறார்கள். அங்கு தாயா தாரமா என்ற விவாதம் நடைபெறுகிறதோ. இதன்போது விஜயா தனது மகன் மனோஜை பற்றி பெருமையாக பேசுகிறார். அதே போல மனோஜும் விஜயாவை பற்றி பெருமையாக பேசுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த ரோஹிணிக்கு கோபம் வருகிறது. நான் தான் உன்னை தொழிலதிபராக ஆக்கினேன், ஆனால் நீ உன்னுடைய அம்மாவை பற்றி தான் பேசுகிறாயா என்று மனோஜை திட்டிக் கொள்கிறார். இறுதியில் ரோஹிணியை சந்திக்கும் விஜயா என்னதான் இருந்தாலும் தாய்க்கு பிறகு தாரம் உனக்கு வேற வேலை இல்லையா என மகனை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்லி கடுமையாக திட்டிவிட்டு செல்கிறார். இதனால் மனோஜ் ஒன்றும் செய்ய முடியாமல் தவிக்கிறார். இன்னொரு பக்கம் சத்யா விஷயத்தை நடந்தவற்றையெல்லாம் மீனாவிடம் கூறுகிறார் முத்து. இதை கேட்டு பதற்றமடைந்த மீனா எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று முத்துவை திட்டுகிறார். ஆனாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்று முத்து அவருக்கு ஆறுதல் கூறி செல்கிறார். இறுதியில் சிந்தாமணியும் அவரது கணவரும் இணைந்து ரேகாவின் வாழ்க்கை பற்றி பேசுகிறார்கள். அதன்படி சிந்தாமணி ரேகாவுக்கு போன் செய்து இங்கு வரவழைக்குமாறும் அவள் வந்த பிறகு வீட்டிற்குள்ள வைத்து கவுஸ் அரெஸ்ட் செய்யுமாறும் திட்டமிடுகிறார். மேலும் ரேகா வீட்டிற்கு வந்த பிறகு சத்யா அவரை கடத்தி விட்டதாக போலீசில் புகார் அளிக்கவும் சிந்தாமணி யோசனை கூறுகிறார். இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்.